யாழ்ப்பாணத்தில் தொடரும் மழை 252 பேர் பாதிப்பு. வரலாற்று வெற்றியை பதிவு செய்த கில்மிசாவுக்கு ஜனாதிபதி வாழ்த்து. வெளியுறவு கொள்கையில் விரைவில் மாற்றம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. கிழக்கில் கல்வி நடவடிக்கைகளில் அதிகரித்துள்ள அரசியல் தலையீடுகள், இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல். இலங்கையில் புதிய கோவிட் வைரஸ் குறித்து சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். மகிந்தவை ஏன் நேரில் சந்தித்தீர்கள்? கரி ஆனந்த சங்கரி சீற்றம். பிராந்திய ஒத்துழைப்பு விவகாரம், சபாநாயகர் இந்தியா விஜயம். சர்வதேச ராஜதந்திரிகளின் வடக்கு விஜயம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பை முடிவுக்கு கொண்டு வரும், அலன் கீனன் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 71 குடும்பங்களைச் சேர்ந்த 252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 8 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 205 பேரும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேரும், உடுவில் பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் அன்னை முன்பள்ளி நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு சமைத்த உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 38.4 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் தமிழ் தொலைக்காட்சி நடத்திய இசை நிகழ்ச்சி போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமி கெல்மிஷா முதலிடம் பெற்றுள்ளார். இந்நிலையில் கெல்மிஷாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நேற்று காலை அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பின்னர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடாக ஜனாதிபதி தொலைபேசி மூலம் கில்மிசாவை தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் நடைபெறும் இசை போட்டி நிகழ்வொன்றில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் சாதகமான மாற்றத்திற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தியத்தலாவை இராணுவ கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அனுமதியை ஏற்படுத்துதல், காலநிலை மாற்றம் மற்றும் பல்வேறு உலகளாவிய தாக்கங்கள் இலங்கையின் சர்வதேச உறவுகளின் மூலோபாயத்தின் மையத்தூண்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது ரஷ்ய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவது அதிகரித்துள்ள நிலையில் அவர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுக்குழு பணிகளில் இலங்கை இராணுவத்தினர் இணைந்ததால் அது இலங்கை இராணுவத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கல்வி நடவடிக்கைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு தெரிவித்தார். நேற்று மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், அப்போது நாங்கள் காண்றோம், கிழக்கு மாகாணத்தில் கல்வி சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் வர கூடிக்கிட்டு போகுது. விசேஷமாக பாடசாலைகளில் அதிபர்கள் நியமிக்கிற பிரச்சனையில் இது மும்முரமாக நாங்கள் காண்றோம். இப்போ பாடசாலைகள் அதிபர்கள் நியமிக்கிற சம்பந்தமாக இருக்கிறது 1998-23 சுட்டறிக்கை. அதன்படி பாடசாலைகளில் அதிபர்கள் வெற்றிடம் வந்தால் அது சம்பந்தமாக முறையாக அப்ளிகேஷன் கால் பண்ணி அதுக்கு இன்டர்வியூ வச்சு அது முறையாக நியமிக்கணும். அப்படி இல்லாமல் அப்படி செய்யும் வரைன்னு சொல்லி சில பாடசாலைகளில் அதிபர் நியமனம் வழங்கிட்டு போகிறாங்க. இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டிய செயல்பாடு. நான் இதில் இது ஒரு கட்சி மட்டும் இல்லை, பல கட்சிகள் செயல்படுற இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு தேவையான மாதிரி அவங்களோட பிரதேசங்களில் இப்படி அதிபர் நியமனங்களுக்கு அவங்க கை போடுறது நாங்கள் காண்றோம். விசேஷமாக தேசிய பாடசாலைகளில் கூட இந்த பிரச்சனை நடக்குது. எங்களுக்கு காண்றோம், கல்வி அமைச்சுக்கு போயிட்டு அழுத்தங்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான அதிபர்களை கொண்டு வந்து பாடசாலைகளை வைக்கிறதா இருந்தால் இந்த அதிபர் நியமனம் செய்கிற முறைக்கு என்ன நடக்க போகுது? அதனால் முறையாக பாடசாலை அதிபர் வெற்றிடங்களுக்கு போக எதிர்பார்க்குற அதிபர்களுக்கு இது பாரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டிய செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். அதோடு எங்களுக்கு தெரியும், தற்போது
அதிபர் நியமனம், இலங்கை அதிபர் சேவை தரம் 3க்கு நியமனம் 4672 நியமனம் கொடுத்துருக்குது. அதில் எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணத்துக்கு 487 பேர் நியமிச்சிருக்கிறாங்க, வட மாகாணத்துக்கு 289 பேர் வந்திருக்கிறாங்க. இது வந்து எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. இது பரீட்சை நடந்து பரீட்சையில் ஒரு வழக்கு தீர்ப்பில் வந்த நியமனம். இந்த நியமனம் வந்து அவங்களுக்கு உரிய பாடசாலை வழங்கக்குள்ள இதில் கூட முறையான செயல்பாடு இல்லை. இதிலையும் நாங்கள் காண்றோம், தேசிய பாடசாலைக்கு நியமனம் வழங்கக்குள்ள ஒரு மாதிரியும் மாகாண சபைக்கு நியமனம் வழங்கக்குள்ள இன்னொரு மாதிரியும். இதில் வந்து அரசியல் தலையீடுகளில் இந்த அதிபர் நியமனம் வழங்குறது அந்த முறையாக அதிபர் சேவை போட்டி பரீட்சையில் வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய நியமனம் வழங்கக்குள்ள அந்த நியமனம் வழங்குறதுக்கு சம்பந்தமான முறையான செயல்பாடு இல்லாதனால இந்த ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு தேவையான மாதிரினா அதிபர்களை நியமிக்கிறது. அப்போ அந்த அதிபர் நியமனத்தில் சாதாரணம் இருக்குதா, அதோடு நாங்கள் காண்றோம் அந்த நியமனம் பெறுறவங்கள் சம்பந்தமாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது. விசேஷமாக இந்த 486 நியமனம் சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்தில் முறையான ஒரு செயல் திட்டம் அவசியம். அதோட வட மாகாணத்திலையும் இது சம்பந்தமாக முறையான செயல் திட்டம் அவசியம். இந்த செயல் திட்டம் கல்வி அமைச்சாலும் செய்யல. நாங்கள் காண்றோம் கிழக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தேவையான அவங்களோட ஏரியாவில் இருக்கிற அதிபர்கள் நியமனத்தில் இப்படி செயல்படுறது பிழையான செயல்பாடை நாங்கள் காண்றோம். இதுக்கு உடனடியாக ஒரு தீர்ப்புன்னு அவசியம் நாங்கள் கூறுறோம். அதோட எங்களுக்கு தெரிந்த கல்வி சம்பந்தமாக சமமான செயல்பாடு அவசியம். பாடசாலைகளில் வழங்குறதில்ல, பாடசாலைகளுக்கு விசேஷமாக என்ன சரி கட்டிடங்கள் சம்பந்தமாக செயல்படக்குள்ள இதுகள் கூட அரசியல்வாதிகள் பின்னுக்கு போயிட்டு செய்கிறதா இருந்தால் இதில் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நான் காணும் கடந்த நாட்களில் விசேஷமாக மழை நாள் சில பாடசாலைகள் தண்ணீர் இருக்குது, நீர் அதிகரிச்சிருக்குது, பாடசாலை கொண்டு போக இயலாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதுகளுக்கு உடனடியாக செயல்படாமல் அரசியல்வாதிகள் பின்னால் போயிட்டு நான் இது செய்ய வேண்டியது இது பாரிய பிரச்சனை நாங்கள் காண்றோம். இப்போ இதனால் நாங்கள் சொல்கிறோம் இதுகளுக்கு முறையான தீர்ப்பு அவசியம். அதோடு எங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களில் இந்த ஒரு பாடசாலையில் நீர் 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 திட்டம் உடஞ்சி விழுந்து ஒரு மாணவி இருந்து போனது வேறகொட வித்தியாலயில். இதோட கல்வி அமைச்சால் முழு இலங்கையிலையும் பாடசாலைகள் இருக்க கட்டிடங்கள் அபாயகரமான கட்டிடங்கள், அபாயகரமான தாப்பைகள், அபாயகரமான இருக்க செயல்பாடுகள் இருக்கிற இடங்களுக்கு புதிய கட்டிடம் செய்கிறதுக்கு புதுசாக அது சம்பந்தமாக செயல்படுறதுக்கு எல்லாரையும் தகவல் எடுத்தாங்க. அது தகவல் எடுத்தாலும் அது செய்கிறதுக்கான ஒதுக்கீடுகள் ஒரு ஒதுக்கீடும் செஞ்சு இல்லை. அப்போ இது எப்படி நடக்குது? இப்போ மக்கள் பாரிய பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தால் கல்வி சம்பந்தமாக மக்கள் வாழ இல்லாத சூழ்நிலையில் கல்வி சம்பந்தமாக இருக்கிற அவங்களோட கட்டணங்கள் அதிகரிச்சிருக்குது. ஏன்னா வந்து பாடசாலைகளில் எல்லா செயல்பாடுகளும் பெற்றோர் மத்தியில் தான் இப்போ எல்லோரும் போட்டிருக்குது. பெற்றோரோட காசார் வீடு தான் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வாழ இல்லாத சூழ்நிலையில் ஒரு பக்கத்தால் கல்வி இலவச கல்விக்கு காசு கொடுக்குற செயல்பாடு வந்திருக்குது. மறுபக்கத்தால் நாங்கள் காண்றோம் சுகாதாரம் சம்பந்தமாக வந்தால் அது பாரிய பிரச்சனை இருக்குது. இது எல்லார் மத்தியில் தற்போது வெட் அதிகரிக்க போகுது. 118 வெட் அதிகரித்தா மக்கள் இப்படி வாழ போகிறது. இந்த சூழ்நிலையில் அரசு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குது பின் போட்டு 150 வாகன பெர்மிட் கொடுக்க போடுறாங்க. இப்போ அரசு வந்து மக்கள் பாரிய பிரச்சனைகள் இருக்கக்குள்ள கல்வி சம்பந்தமாக சுகாதாரத்துறையில் போக்குவரத்தில் எல்லாம் மக்கள் ஒரு பக்கத்தால் பிரச்சனை இருக்கக்குள்ள மறுபக்கத்தால் வாழ இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்குள்ள வெட்ட அதிகரிச்சிருக்குள்ள இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏனைய தகமை பெற்றவங்கள் என்று கொடுக்க சொல்லி 150 வாகனங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ வாகனம் வழங்க போகிறாங்க. ஏன் இது? இப்போ இதுகள வரி இந்த வரியும் யாருக்கு வரும்? இந்த வரி கூட மக்களுக்கு தான் அந்த சுமை, இந்த வரி சுமை மக்களுக்கு தான். இப்போ இந்த நேரத்தில் அரசு இப்படி 150 வாகனம் கொண்டு வந்து செயல்பாடில் என்ன எதிர்பார்க்கலாம்? வந்து அவங்களோட எலெக்ஷனுக்கு வந்து வைக்க போகிற எலெக்ஷனோ எதிர்பார்க்குற எலெக்ஷனுக்கோ கொடுக்கறதுக்கு நாங்கள் லஞ்சமாக தான் நாங்கள் காண்றோம். இப்போ விசேஷமாக எங்களுக்கு தெரியும் இந்த வாகன ஃபார்மேட் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு இந்த வாகனத்தில் ஃபார்மேட் கொடுக்குறவங்கள எடுத்துக்கொண்டால் சிலவங்க நாங்கள் எடுத்துக்கொண்டால் புத்திஜீவிகள் சொல்கிறவங்களும் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏன் இது அரசுக்கு எதிராக பேசுகிறது நிப்பாட்டுறதுக்கா? எங்களுக்கு தெரியும் இது லஞ்சமாக ஒருத்தர் பேசுகிறது நிப்பாட்டுறதுக்கு அது செயல்படுறாங்க. மக்கள் வாழ இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு
ஒரு தீர்வும் வழங்க இயலாத இந்த அரசு செய்ய வேண்டியது உடனடியாக எலெக்ஷன் வச்சு மக்களுக்கு தெரிவு செய்கிற ஒன்று அரசு உருவாக்கணும். அப்படி இல்லாமல் அரசு மக்களுக்கு ஒரு பக்கத்தால் இப்படி ஒரு குரூப்புக்கு இப்படி டியூட்டி ஃப்ரீ வாகனங்கள், ஒவ்வொரு பக்கத்தால் சலுகைகள், ஒரு பக்கத்தால் மறுபக்கத்தால் அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு அவங்க முன்னுக்கு போகிற பார்க்குறதா இருந்தால் மக்கள் இன்னும் பணியை தான் போவாங்க. நாங்கள் சொல்கிற இந்த அரசுக்கு மக்கள் ஆணை இல்லாத இந்த அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணி நேரத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளில் 2166 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 66 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் 14 சந்தேக நபர்கள் தொடர்பில் சொத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 226 பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சுற்றி வளைப்புகளில் 1.3 கிலோகிராம் ஹெரோயின், 566 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 7 கிலோகிராம் கஞ்சா மற்றும் 1075 கஞ்சா செடிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கடற்பிராந்தியத்தில் உள்நுழைந்து சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட 14 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் காரிநகர் கோபலம் கடற்பரப்பில் உள்நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் இரவு இலங்கை கடற்படையினரால் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 14 பேரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் நீரியல் வள திணைக்களத்தினர் அவர்களுக்கு எதிராக ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் அவர்கள் 14 பேரையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் 12 கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 கடற்தொழிலாளர்கள் காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கைதான 14 இந்திய கடற்தொழிலாளர்களில் 2 கடற்படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடற்படையினர் இரும்பு கம்பியால் தங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் என காயமடைந்த 2 கடற்தொழிலாளர்களும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கடல் எல்லைக்குள் ஆய்வுகளை மேற்கொள்ள முயன்ற சீன ஆய்வு கப்பலுக்கான அனுமதியை இலங்கை அரசு மறுத்துள்ளது. முன்னதாக சீனாவின் அதிநவீன ஆராய்ச்சி கப்பலான சிங்ஜாங்கோங் 3 இலங்கை மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரை ஆய்வுகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வு கப்பலுக்கான அனுமதியை இலங்கை மற்றும் மாலத்தீவுகளிடம் இருந்து சீனா முறைப்படி கோரியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியாக்கின. இருப்பினும் இந்திய ஊடகத்தின் அறிக்கையின்படி கப்பலின் திட்டமிட்ட நடவடிக்கைகளுக்கு இந்தியா தனது கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தது. விஞ்ஞான ஆய்வு என்ற போர்வையில் உளவுத்துறை தரவுகளை சேகரிக்கும் நோக்கில் இந்த ஆராய்ச்சி பணியை சீனா பயன்படுத்துவதாக இந்திய ஊடகங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றன. அதே நேரம் மாலத்தீவில் புதிதாக தெரிவாகியுள்ள ஜனாதிபதி சீனாவின் சார்புடையவர் என்ற வகையில் அவர் இந்த கப்பலுக்கு அனுமதியை வழங்குவார் என எதிர்பார்ப்பு உள்ளது. ஏற்கனவே அவர் மாலத்தீவில் நிலை கொண்டுள்ள இந்திய படையினரை விலகிச் செல்லுமாறு கோரியிருந்த நிலையில் சீன கப்பலுக்கு அனுமதி வழங்கினால் அது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது. இந்தியாவில் பரவலாக காணப்படும் கோவிட்-19 வைரஸின் வேகமாக பரவும் மாறுபாடான JN.1 வைரஸால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நோயாளியும் நாட்டில் பதிவாகவில்லை என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய மாறுபாடு இந்தியாவின் கேரளாவில் பதிவாகியதை அடுத்து இந்த நாட்டின் சுகாதார அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒமிக்ரோன் JN.1 கோவிட் வைரஸின் புதிய துணை வகையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இந்த வைரஸ் கேரளாவில் ஒரு பெண்ணிடம் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டில் பரவும் எந்தவொரு புதிய நோயும் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அது தொடர்பில் எப்போதும் அவதானம் செலுத்தப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. JN.1 வைரஸ் திரிபு என்பது மற்ற அனைத்து துணை வகைகளிலிருந்து கணிசமாக வேறுபடும் வேகமாக பரவும் திரிபு என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த புதிய துணை வகையின் அறிகுறிகள் காய்ச்சல், மூக்கு வடிதல், தொண்டை புண், தலைவலி, இரைப்பை குடல் வலி போன்றவை ஆகும். இந்த வைரஸ் மாறுபாடு ஆகஸ்ட் மாதம் முதல் அமெரிக்காவில் பதிவாகியுள்ளது. உலக தமிழ் பேரவையும் கனேடிய தமிழ் காங்கிரசும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அண்மையில் நேரில் சந்தித்ததையிட்டு தான் கடும் அதிருப்தி அடைவதாக கனடாவின் பழங்குடியின உறவுகள் அமைச்சரான ஹரி ஆனந்த சங்கரே தெரிவித்துள்ளார்.
இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பாரியளவானதும் கட்டமைக்கப்பட்டதுமான மனித உரிமை மீறல்களுக்காக மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் மீது 2023ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி கனேடிய அரசு தடைகளை விதித்தது. தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித இனத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்பனவற்றுக்கு பொறுப்பு கூறலை வலியுறுத்தி பல வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலும் ஏனைய சர்வதேச அரங்குகளிலும் குரல் எழுப்பப்பட்ட பின்னரே இது நடைபெற்றது. தப்பி பிழைத்தவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஆகியோரை கலந்தாலோசிக்காது மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி முடிவெடுப்பதில் ஏற்பட்ட பாரதூரமான தவறாகும். இந்த நடவடிக்கைகள் இந்த அமைப்புகள் மீதும் புலம்பெயர் தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் மிக முக்கியமாக தாய்நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் நலன்களுக்காக செயற்படுவதாகவும் இந்த அமைப்புகள் கூறுவதன் மீது இருந்த நம்பிக்கையை இழக்க செய்துள்ளன. இலங்கை தீவில் உள்ள தமிழர்கள் பொறுப்பு குரலுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கும் பலமான சக்தி வாய்ந்ததுமான குரலை கொண்டுள்ளார்கள். அவர்களின் குரலாக அந்த அமைப்புகளின் நிலைப்பாடுகள் அமையவில்லை. இந்த அமைப்புகளின் தலைமைகளை ஆழ்ந்து சிந்திக்குமாறும் அவற்றின் செயல்களுக்கு பொறுப்பு கூறுமாறும் நான் கூறுகின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமயமலை பிரகடனம் என்பது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையை வலியுறுத்தவில்லை என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். மேலும் வரலாற்று ரீதியான தனித்துவமான இறைமைக்கு ஈழத்தமிழர்கள் உரித்துடையவர்கள் என்பதை அது உரைக்கவில்லை, உதறிவிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியில் சுயநிர்ணய உரிமையை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல பெரும்பான்மையான தமிழ் பேசும் மக்கள் தந்தை செல்வாவின் தலைமையில் மேற்கொண்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அறவலிமையை அழித்து விடலாம் என கற்பனையில் உலகில் உயரமான மலையிலிருந்து கனவு காண வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளையும் காவியும் தரித்தவர்கள் சிலர் இந்த வெண்ணிற ஆடைக்காரருக்கும் காவி தரப்பினருக்கும் சில செய்தியை சர்வதேச நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நான் இங்கே தெளிவாக முன்வைக்க விரும்புகின்றேன். முதலில் தென்னிலங்கை பௌத்த மத பீடங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செய்தி, ஈழத்தமிழர்கள் நல்லிணக்கத்தை எப்போதும் விரும்பியவர்கள். ஈழத்தமிழர்களின் நல்லிணக்கத்தை சீரழித்து இன அழிப்பு சிந்தனைக்கு வழிகோலிய மகாவம்ச மனநிலையை நீங்கள் மாற்றினால் ஒழிய உண்மையான நல்லிணக்கம் ஏற்படாது. உண்மையான நல்லிணக்கம்தான் உங்கள் நோக்கம் என்றால் அதை ஆரம்பிக்க வேண்டிய புள்ளிகள் எவை என்று எனது பார்வையில் உங்களுக்கு 2 விடயங்களை சொல்லுகின்றேன். உங்களுக்கு பௌத்த தந்ததாதுவை பேணும் தலதா மாளிகை எவ்வளவு புனிதமோ அதேபோல் உண்மையான வித்துடல்களை விதைத்த எமது மாவீர துயிலும் இல்லங்கள் எமக்கு புனிதமானவை. அவற்றை துவம்சம் செய்த இலங்கை இராணுவத்தின் மன்னிக்க முடியாத குற்றத்தை முதலில் போக்குங்கள். எமது மாவீரர்களை அவர்களது பதவி நிலைகளை பொறித்த நடுகற்களோடு மீண்டும் துயிலும் இல்லங்களை உடைக்கப்பட்ட கற்களை பொறுக்கி எடுத்து முதலில் காட்டுங்கள். அதுதான் நீங்கள் நல்லிணக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய புள்ளி. மகாவம்ச எடுத்துரைப்பில் கூட தமிழ் அரசனான எல்லாளனை போர் முனையில் இடறிக்கொண்ட துட்டகை முனு பின்னர் தமிழ் மன்னனை வணங்க செய்த நல்லிணக்க வரலாறு இருக்கின்றது. அதை கூட மீண்டும் செய்ய இயலாதவர்கள் நீங்கள். வடக்கு கிழக்கில் வரலாற்று ரீதியான தமிழ் பௌத்த வரலாற்றை நிராகரித்து தேராபாத சிங்கள பௌத்த வரலாற்று அடையாளங்களை அவற்றை மாற்றும் நாகரிக இன அழிப்பு செயற்பாடுகள் இன்றும் தொடர்கின்றன. இவற்றை நிறுத்தி எமது வரலாற்றை நாமே பேணும் சமத்துவத்தை உருவாக்குங்கள் என தெரிவித்துள்ளார். பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவை எதிரொலிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக இலங்கை நாடாளுமன்றின் சபாநாயகர் மஹிந்த ஜாபாவிவர்தன இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜதந்திர ஈடுபாட்டின் ஒரு பகுதியாகும். குறிப்பாக இலங்கை எதிர்கொள்ளும் சமீபத்திய பொருளாதார சவால்களை வெளிச்சத்திலும் நெருங்கிய அண்டை நாடாகவும் பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராகவும் இந்தியா இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது ஆதரிப்பதில் ஆழ்ந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. சபாநாயகர் மஹிந்த ஜாபாவிவர்தனவின் டெல்லி வருகையானது இலங்கையின் மீட்சிக்கு உதவும் மற்றும் வலுவான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கு உதவும். மேலதிக கலந்துரையாடல்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சபாநாயகர் அபேவர்தன கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நிரல் அல்லது கூட்டங்களில் குறிப்பிடப்பட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் அத்தகைய வருகைகள் பொதுவாக பரஸ்பர நலன், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை பற்றிய விவாதங்களை உள்ளடக்கியது. இலங்கை மத்திய வங்கியின் அண்மைய தரவுகள் நாட்டின் நிதிய நிலப்பரப்பில் ஒரு மாற்றத்தை காட்டுகின்றன. இலங்கை அரசாங்கம் மற்றும் பொது நிறுவனங்களுக்கான கடன் தொடர்ந்து 7வது மாதமாக தனியார் துறைக்கான கடனை மூடி மறைத்துள்ளது. இது கடந்த 33 ஆண்டுகளுக்கு முன்பு 1989இல் காணப்பட்டது. இந்த போக்கு ஆகஸ்ட் 2021 முதல் சீரானது. இலங்கையின் பொருளாதார சவால்களை எடுத்து காட்டுகின்றது, எதிர்கொள்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. சர்வதேச வர்த்தக கொள்கையில் ஒரு பகுதியாக இந்திய இலங்கை உட்பட மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்ட தீவு சங்கிலிகளை உருவாக்க மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச சமூகம் வழங்குகின்ற அங்கீகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செயல்திறன் மிக்க கண்காணிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் அது நல்லிணக்க செயல்முறையில் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் இலங்கை ஆய்வாளர் அலன் கீனன் எச்சரித்துள்ளார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் பிசுகோசி கிடேகி, சுவிட்சர்லாந்து தூதுவர் செரி போல்ட் மற்றும் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சாண்டல் சால்க் ஆகியோர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வடமாகாணத்துக்கு சென்றிருப்பதுடன் அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறிப்பாக இந்த 3 ராஜதந்திரிகளுக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கையின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான முயற்சி குறித்து கலந்துரையாடப்பட்டது. நாடளாவிய ரீதியில் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னின்று நிதி, ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் சார்ந்த ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கும் பின்னணியில் இவ்விஜயம் இடம்பெற்றது. இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.